கேன்சர் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஸ்டேஜிங் அப்படின்னா என்னங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருத்துவர் அருவன், உங்கள் நல வாழ்விற்கான தொண்டன். சென்ற வீடியோ பதிவுகளில் கேன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம விளக்கமாக பார்த்தோம். ஒன்ஸ் கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து கேன்சர் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஸோ கேன்சர் ஸ்டேஜிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சரினுடைய தீவிரம் அது எந்த உறுப்புல அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த உறுப்புல மட்டும்தான் இருக்கா, இல்ல டிஸ்டன்ட் வேற உறுப்புகள்ல இருக்கா, நெறிக்கட்டிகள்லாம் பரவி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கேன்சர் ஸ்டேஜிங். கேன்சர் ஸ்டேஜிங் அப்படிங்கிறது எதுக்காக தேவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கீமோதெரப்பி கொடுக்கணுமா, ரேடியோ தெரப்பி கொடுக்கணுமா, சர்ஜரி பண்ணணுமா, கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணணுமா, இல்ல சர்ஜரி கொடுத்ததுக்கு அப்புறம் கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுக்கணுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல டிசைட் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஸ்டேஜிங்கா இருக்குது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரோக்னோசிஸ். இந்த கேன்சர் எந்த அளவுக்கு பெட்டரா ட்ரீட்மெண்ட் ஆகும், அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் இந்த கேன்சர் ஸ்டேஜிங் உதவிகரமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லலாம் அது இன்க்யூரபிள், அது முழுமையாக உங்களுக்கு போகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க, இப்போ ஸ்டேஜ் 1 கேன்சர் அப்படின்னா உங்களுக்கு அதை கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ ஸ்டேஜ் 3 கேன்சர்னா க்யூர் ஆகும், பட் ஆனால் உங்களுக்கு திரும்ப அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கேன்சர் ஸ்டேஜிங்ல வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேன்சர் ஸ்டேஜிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் ஆர்கன் டியூமர்ஸுக்கு தான் பொருந்தும். அப்படின்னா பிளட் கேன்சருக்கு இந்த ஸ்டேஜிங், இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டேஜிங் பொருத்தமாகாது. இது பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் உறுப்புகள்ல ஏதாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜிங் பொருந்தும். இந்த ஸ்டேஜிங் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையா சொல்லலாம். ஒன்று கிளினிக்கல், ரேடியாலஜிக்கல், பேத்தாலஜிக்கல். கிளினிக்கல் ஸ்டேஜிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க கேன்சரோட கட்டியோட டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வாயில ஒரு கேன்சர் கட்டியோட நம்ம போறோம் அப்படின்னா, ஸோ டாக்டர் அதை பார்ப்பாங்க. இல்ல தெரியல அப்படின்னா வாயில விரல் விட்டு என்ன சைஸ் இருக்குன்னு அசஸ் பண்ணுவாங்க. ஸோ சைஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நெறிக்கட்டி இருக்கா கழுத்துல அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது கழுத்துல உங்களுக்கு நெறிக்கட்டி அது தெரிஞ்சது அப்படின்னா ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டேஜிங் தருவாங்க. பட் ஆனால் இது அக்யூரேட்டா இருக்காது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்டேஜிங். இப்போ ஏதோ ஒரு ஆர்கனுக்கு நம்ம திறக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்போ ஓவரியன் கேன்சர் இல்ல கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன்ல, அதாவது குடல் பகுதி வயிறு பகுதியில் ஏதாவது கேன்சர் இருக்குன்னா நம்ம ரேடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா, அதாவது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் சிடில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் அதை நம்ம தொடர்ந்து டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பியில் பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது கேன்சர் கட்டி இருக்கிறதும் தெரியலாம். ஸோ இந்த மாதிரி சர்ஜிக்கலாகவும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கிளினிக்கல் ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரேடியாலஜிக்கல் ஸ்டேஜிங். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் சிடி இந்த மாதிரி ரேடியாலஜிக்கல் இமேஜிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேன்சர் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, கேன்சர் இருக்க இடத்துல மட்டும் இருக்கா, டிஸ்டன்ட் ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, எந்தெந்த நெறிக்கட்டிகள் எல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு பாக்குறது பாத்தீங்கன்னா ரேடியாலஜிக்கல் ஸ்டேஜிங். ஃபைனலா வருது பாத்தீங்கன்னா பேத்தாலஜிக்கல் ஸ்டேஜிங். முக்கால்வாசி டைம்ல என்ன இருக்கும்னா ரேடியாலஜிக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது இந்த லிம்ஃப் நோட் என்லார்ஜ் ஆயிருக்கு, இதை நீங்க கைண்ட்லி கோரிலேட் பேத்தாலஜிக்கலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதை ஒரு பயோப்சி டெஸ்ட் எடுத்து பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது உண்மையாலுமே கேன்சரான செல்லா இல்லை வேற ஏதாவது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது வயிறு மற்ற பகுதிகள் எக்ஸாமின் பண்ணும்போது நமக்கு அது தெரியும் அது கேன்சர். அதாவது சர்ஜரி பண்ணி நம்ம நிறைய நோட்ஸ் அனுப்புவோம். அந்த நோட்ஸ்ல அதை பேத்தாலஜிக்கலா எக்ஸாமின் பண்ணும்போது தான் நமக்கு 100% தெரியும் அது கேன்சரா இல்லையான்னு. ஸோ தேர்டா இருக்கக்கூடிய ஸ்டேஜிங் பேத்தாலஜிக்கல் ஸ்டேஜிங். இதுதான் ரொம்ப மோஸ்ட் அக்யூரேட். மற்ற எந்த விஷயத்துல நம்ம கேன்சரே இல்லை அப்படின்னு சொல்றதை விட அக்யூரேட்டா அதை நம்ம எப்போ கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பு கீழே அது கேன்சர் செல்லா இல்லையான்னு பாக்குறோமோ அப்போ வரைக்கும் நமக்கு அது 100% தெரியாது அது கேன்சரா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா TNM ஸ்டேஜிங் அப்படிங்கறத காமனா யூஸ் பண்றாங்க. டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூமர், என் அப்படின்னா நோட்ஸ், எம் அப்படின்னா மெட்டாஸ்டாசிஸ். ஓகேங்களா. டி அப்படின்னு டியூமர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூமருடைய சைஸ், இந்த கேன்சர் கட்டினுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கு, 2 சென்டிமீட்டர் இருக்கா, 4 சென்டிமீட்டர் இருக்கா, 10 சென்டிமீட்டர் இருக்கா அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு டியூமரோட ஸ்டேஜிங் பண்றாங்க. T1 to 4 இருக்கு. சரிங்களா. அடுத்து நோட்ஸ்னா இந்த நெறிக்கட்டிகள் லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம். எல்லா ஆர்கன்ஸும் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பிளட்
பிளட் சப்ளை ட்ரைனேஜ் இருக்கோ அதே மாதிரி நோடல் ட்ரைனேஜும் இருக்கு. லிம்ஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா நிணநீர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜும் இருக்கு. ஸோ அந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஓரல் கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க நெக்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா ரீஜன்ல இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் லெவல் 6 வரைக்கும் இருக்கு. 1ல இருந்து 6 வரைக்கும் இதுதான் வந்து யூஸ்வலா ட்ரெயின் பண்ணும். சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு டிஸ்டன்டா மெட்டாஸ்டாசிஸ் இருக்கும். அந்த லிம்ஃப் நோட்ஸ் அந்த நோட்ஸ் மட்டும் இல்லாம மற்ற நோட்ஸ்லும் நெறிக்கட்டிகளும் உங்களுக்கு பரவி இருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களுக்கு நோடல் கிளாசிபிகேஷன் சொல்றாங்க. அதுல N0ல இருந்து N3 வரைக்கும் இருக்கு. 0 அப்படின்னா நோடல் மெட்டாஸ்டாசிஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம். M அப்படின்னா M01 ரெண்டு தான் இருக்குங்க. டிஸ்டன்ஸ் மெட்டாசிஸ் தூரத்துல இருக்க ஆர்கனுக்கு வந்து பரவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது மட்டும்தான் எம்ங்கிறதோட அர்த்தம். சரிங்களா? ஸ்டேஜ் 1 கேன்சர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லோக்கலைஸ்டு கேன்சர். எந்த இடத்துல வந்து கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கே தவிர அது நெறிக்கட்டிகளுக்கோ வேற எங்கேயுமே பரவல அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சருங்க. ஸோ இது வந்து ஈஸியாக கியூர் பண்ணலாம். ஸ்டேஜ் 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலி அட்வான்ஸ்டு கேன்சர் அப்படின்னா அந்த இடத்துல எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துலயும் ரொம்ப அதிகமா பரவி இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் இருக்கு, செர்விக்கல் கேன்சர் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நல்லா அட்வான்ஸா பரவி இருக்கு. பிளஸ் முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு, யூரினரி பிளாடர், ரெக்டம் இங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லோக்கலி அட்வான்ஸ் கேன்சர். பிளஸ் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டிகள்ல மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா லோக்கலி 2 and 3 2ல வந்து சம்டைம்ஸ் வித்தவுட் லிம்ஃப் நோட்ஸ் கூட வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லிம்ஃப் நோட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அந்த லோக்கலி எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஸ்டேஜ் 2 and 3 கேன்சர் வந்து நம்ம சொல்றோம். ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கேன்சர் சொல்றோம், இல்லைன்னா மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர். மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் அப்படின்னா கேன்சர் இருக்கிறது ஒரு இடம், பட் அது இல்லாம தூரத்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸான லங்ஸ், லிவர், பிரெயின் இந்த மாதிரி ஆர்கனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்டேஜ் 4 கேன்சர் மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்னா கேன்சர் இருக்கிறது ஒரு இடம், பட் ஆனால் மொத்த பாடியிலும் பரவி இருக்கு, மற்ற இடங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அது வந்து மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர். மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு சொல்றதுக்கே ஒரு தனி வீடியோ வேணும். அதை பத்தி நான் உங்களுக்கு தனியா மறுபடியும் போடுறேன். ஸோ இது இல்லாம ஸ்டேஜ் 0 அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸ்டேஜ் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் இல்லை, பட் ஆனால் கேன்சருக்கு முன்னாடி ஸ்டேஜ், ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ் இல்லை கார்சினோமா இன்சிட்டு. இது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கேன்சர் ஸ்க்ரீனிங் இந்த மாதிரி வீடியோஸில். இப்போ வந்து ஓரல் கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லியூகோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ் சொல்றோம். அதாவது ஒயிட்டிஷ் பேட்ச், ரெட்டிஷ் பேட்ச் இருந்துச்சுன்னா அது எக்ஸாக்டா கேன்சர் இல்லை, பட் ஆனால் அது கேன்சரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பிரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டக்டல் கார்சினோமா இன்சிட்டு, செர்விக்கல் கேன்சர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்சினோமா இன்சிட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம். கேன்சருக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 0. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நல்வாழ்விற்கான வன்தொண்டன். ஓம் சக்தி.